வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு கதையை கேட்க போகிறீங்க. ஒரு ராஜா கதை தான். என்னை கூட்டிகிட்டு போங்கப்பா, இதுதான் தலைப்பு. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் கிருஷ். அவர் அரண்மனைக்கு அரசாங்க விருந்தினராக ஒரு வெளிநாட்டு அறிஞர் வந்தார். அவரை ராஜா கொஞ்ச நாள் அரண்மனையில் தங்கிருங்கன்னு சொன்னார். அவரும் தங்கியிருந்தார். அப்புறம் அவர் நாட்டுக்கு திரும்பி போகிறப்ப, அரசே, இனிப்பாக இருந்தால் விழுங்கிவிடும், கசப்பாக இருந்தால் உமிழ்ந்து விடும் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு போகிறாரு. இதுக்கு அர்த்தம் புரியல ராஜாவுக்கு. தலையும் புரியல, வாலும் புரியல. இது மொட்டையாக இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறார். ராஜாவும் யோசிக்கிறாரு. இதுக்கு பதிலும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. இதனால் அவருக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. என்னடா இந்த ரெண்டு வாக்கியத்துக்கு அர்த்தம் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவர் என்ன செய்கிறாரு, அரசவை அறிஞர்களெல்லாம் அழைச்சி கூப்பிட்றாரு. இது மாதிரி இந்த ரெண்டு வாக்கியத்துக்கு என்ன எனக்கு பொருள் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது சொல்லிட்டு போனவர் உங்களை மாதிரி ஒரு அறிஞர் தான். உங்களுக்கு பதிலோ விளக்கமோ தெரியல அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அறிஞர்களுக்கு இதுக்கு அர்த்தம் தெரியல. அவங்களும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. சரி, இவங்களை நம்பி யூஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன செய்கிறார், ராஜா இந்த ரெண்டு வாக்கியத்தையும் நாடு முழுவதும் விளம்பரப்படுத்துங்க, மக்களுக்கு யாராவது தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம், அப்படி சொல்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு செய்கிறாரு. நாட்கள்லாம் ஓடுது. யாருக்குமே அந்த வாக்கியத்துக்கு பொருள் தெரியல. இதனால் ராஜாவுக்கு ஆத்திரமாக வருது. நம்ம நாட்டில் ஒருத்தர் கூட புத்திசாலி இல்லையா, எல்லாமே முட்டாள்களா அப்படின்னு அதிகாரிகளெல்லாம் பார்த்தா கோபப்படுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் ஒரு வாரம் டைம் தரேன். இதுக்கு இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும் நீங்கள் பொருள் சொல்லணும், இல்லைன்னா நீங்கள் அரசாங்க பதவியிலேருந்து நீக்கி உங்களுக்கு சிறை தண்டனை தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அறிஞர்கள்லாம் நம்ம தளபதி எப்படியோ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த அறிஞர் குழுவில் நிருமன் ஒருத்தர் இருக்கார். அவர் ராஜாவுடைய கட்டளை நினச்சி ரொம்ப கலங்குறார். நமக்கு 7 நாட்களோக அரசருடைய சந்தேகத்துக்கு நம்ம விளக்கம் சொல்லணுமே, இல்லைன்னா சிறை தண்டனை கிடைக்குமே அப்படின்னு ரொம்ப மனவேதனையாக இருக்கிறார். வீட்டுக்கு அவரால் சாப்பிட முடியல, தூங்க முடியல. இப்படியே இருக்கிறப்ப அவங்க மனைவியும் மகள் சுனிதாவும் கேட்குறாங்க. இருந்தாலும் அவர் பதில் சொல்லாமல் இருக்கார். அவங்க பொண்ணு சுனிதா ரொம்ப புத்திசாலி பொண்ணு. ஸ்கூல்லையே நல்லா படிக்கிற மாணவி அவள் தான். தந்தை இப்படி கவலையாக இருக்கிறத நினச்சி ரொம்ப தொந்தரவு பண்ணி கேட்குறா, என்னப்பா இப்படி கவலையாக இருக்கீங்க, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறவன அவர் சொல்கிறாரு, இனிப்பாக இருந்தால் விழுங்கிவிடும், கசப்பாக இருந்தால் உமிழ்ந்து விடும். இந்த ரெண்டு வாக்கியத்துக்கும் பொருள் நாளை மறுநாள் நம்ம சொல்லியே ஆகணும், இல்லைன்னா சிறை தண்டனை கிடைக்கும். எனக்கு எவ்வளோ யோசித்தோம், இதோடைய பொருள் தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் எனக்கு தண்டனை கிடைக்கும் இல்லையா, அதனால் நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரெண்டு வாக்கியத்தையும் அவங்க பொண்ணு சுனிதா நல்லா மனசில் பதிய வச்சுக்கிறாள். அவள் என்ன சொல்கிறா, நான் என்ன அரசவைக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் ராஜாட்ட இதுக்கு பொருள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டோன்னே அந்த அறிஞருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது விளையாட்டு விஷயம் இல்லைம்மா, எத்தனையோ மேதைகள் இது சொல்ல முடியாமல் இருக்க, இந்த விச பரீட்சைலாம் உனக்கு வேண்டாம், நான் என் தளபதி எப்படியே இருக்கட்டும், எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இந்த சின்ன குச்சி இருந்தால் அது பல்குத்த உதவுலையா, உதவுது, ஏதோ ஒரு யூஸ் ஆகுது இல்லையா, அந்த குச்சி சின்ன குச்சியாக இருந்தாலும் அது யூஸ் ஆகுது, அதனால் நான் முயற்சி செய்வதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு அவங்க அப்பா நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே, இந்த ரெண்டு வாக்கியத்துக்கும் எனக்கு ஓரளவு பொருள் யூகிக்க முடியுது, என்னால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன், நாளைக்கு என்ன அரசவைக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா. மறுநாள் வருது. வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பா சுனிதாவை அரசவைக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அவங்க ராஜாவை வணங்கிட்டு, ஏன் ராஜா, நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு வாக்கியத்து பொருள் ஏன் சார்பாக என் பொண்ணு சொல்ல வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எல்லாருமே பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் ஒன்றுமே விளக்கம் தெரியல, பொருள் தெரியலன்னு சொல்லிட்டாங்க.
இந்த பொண்ணு எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவ திருப்பி சொல்கிறா, சிறு துரும்பும் பல்குத்த உதவுது இல்லையா, அது மாதிரி நானும் என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரிம்மா, நீ சொல்கிறது சரி, இந்த 2 வாக்கியத்துக்கும் பொருள் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. அப்போ சுனிதா சொல்கிறா, முதல்ல நீங்கள் இந்த 2 வாக்கியங்களையும் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறா. இனிப்பாக இருந்தால் விழுங்கிவிடும், கசப்பாக இருந்தால் உமிழ்ந்து விடும்ட்டு ராஜா திருப்பி சொல்கிறார். என்ன சொல்கிறார், இந்த 2 வாக்கியங்கள் வந்து நாட்டை நிர்வகிக்கிறத பற்றி தான் இதை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இனிப்பாக இருந்தால் விழுங்கி விடும் அப்படின்னா, ஒரு ராஜா வந்து மக்கள்கிட்ட இனிப்பாக ரொம்ப சுமூகமாக நடந்துக்கிட்டார் அப்படின்னா மக்கள் வந்து அவரை மதிக்க மாட்டாங்க. அது வந்து ராஜாவுக்கு ஒரு பலவீனமாக இல்லைன்னா கோழைத்தனமாக கருதுவாங்க. எதிரி மன்னர்கள்லாம் வந்து எளிதில் வீழ்த்தி விடுவாங்க, நாட்டை கைப்பற்றி விடுவார்கள். இதுதான் இனிப்பாக இருந்தால் விழுங்கி விடும் என்பதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. அதே மாதிரி இன்னொரு வாக்கியம் வந்து கசப்பாக இருந்தால் உமிழ்ந்து விடும். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு ராஜா வந்து சர்வாதிகார ஆட்சி ரொம்ப கட்டுப்பாடாக அதிகாரமாக ஆட்சி செஞ்சால் மக்களுக்கு பிடிக்காது, புரட்சி செஞ்சு ராஜாவை பதவியிலேருந்து விலக்கிடுவாங்க. இதுதான் அதுக்கு. அது மாதிரி ராஜா ஒரே மாதிரி இனிப்பாகவும் இருக்கக்கூடாது, சர்வாதிகாரியாகவும் இருக்கக்கூடாது. எப்போ மக்கள்கிட்ட அன்பு காட்டணுமோ அப்போ அன்பு செலுத்தி ஆட்சி புரியணும், எப்போ அதிகாரம் செலுத்தணுமோ அப்போ அதிகாரத்தை உபயோகப்படுத்தணும். 2ம் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ராஜா சொல்கிறார், இது சரியான பொருள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா அறிஞர்களுக்கும் மூக்குடைஞ்ச மாதிரி ஆயிடுது, இந்த பொண்ணு நல்லா சொல்லிட்டா அப்படின்னு அவங்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ராஜா மகிழ்ச்சி அடைந்து சுனிதாவுக்கு பொண்ணு பரிசையும் வாரி வழங்குறாங்க. அப்புறம் அவள் கேட்டுட்டா, அறிஞர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தீங்களா, அதெல்லாம் ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறா. ராஜாவும் சரிம்மா அவள் சொன்னதுக்கு ஏற்றுக்கிட்டு அறிஞர்களுக்கெல்லாம் விதிக்கப்பட்டிருந்த அந்த தண்டனையை ரத்து செய்கிறாரு. அப்புறம் எல்லாரும் சுனிதாவை வாழ்த்துறாங்க. குட்டீஸ், கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.